வணக்கம். போட்டித் தேர்வு வினாவிடையில் இன்று நம்ம பார்க்க போற தலைப்பு 5 ஆண்டு திட்டங்கள். இந்தியாவானது சுதந்திரம் 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாளும், அதைத் தொடர்ந்து 1950 ஜனவரி 26ஆம் நாள் குடியரசும் என்ற அங்கீகாரத்தை பெற்றது. குறிப்பாக நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காகவும், 2ஆம் உலகப் போரில் ஏற்பட்ட விளைவுகளை சரி செய்வதற்காகவும், இந்தியாவானது தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. முதல் 5 ஆண்டு திட்டம். முதல் 5 ஆண்டு திட்டமானது 1951 முதல் 1956 வரை 5 ஆண்டுகளை அடிப்படையாகக் கொண்டு அமைக்கப்பட்டதால் இவைகள் 5 ஆண்டு திட்டங்கள் என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பாக முதல் 5 ஆண்டு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவுடைய முதுகெலும்பு என்று அழைக்கப்படுகின்ற வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக உணவு பிரச்சனையை தீர்ப்பதற்காகவும், வேளாண்மையை மேம்படுத்துவதற்காகவும் முதல் 5 ஆண்டு திட்டத்தின் குறிக்கோள்கள் அமைக்கப்பட்டன. குறிப்பாக 2வது உலகப் போருக்கு பிறகு இந்தியாவுடைய பொருளாதார மேம்பாட்டை சரி செய்வதற்காக இந்த 5 ஆண்டு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. அதைத் தொடர்ந்து உணவு பற்றாக்குறை, வேளாண்மையின் வளர்ச்சி அதிகரிப்பது இவற்றையெல்லாம் சரி செய்யப்பட்டது. குறிப்பாக வேலைவாய்ப்புகள் அதிகரிப்பதற்காக இந்த முதல் 5 ஆண்டு திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. மொத்தத்தில் பார்க்கும்போது வேளாண்மை, உணவு பற்றாக்குறை, வேலைவாய்ப்பு இவற்றை மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த 5 ஆண்டு திட்டம் 1951 முதல் 1956 வரை முதல் 5 ஆண்டு திட்ட காலமானது மேற்கொள்ளப்பட்டது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருப்பது 2வது 5 ஆண்டு திட்டம் 1956 முதல் 1961 வரை மேற்கொள்ளப்பட்டது. 2வது 5 ஆண்டு திட்டமானது குறிப்பாக தொழில் துறையை மேம்படுத்துவதற்காக, 2ஆம் துறையான தொழில் துறையை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம்தான் 2வது 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக 2வது 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்தவரையில் தொழில் முன்னேற்றம், தொழிலில் பார்த்தினாக்கா கனரக தொழில்களை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் 2வது 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதை தொடர்ந்து பார்க்கும்போது கனரக தொழில்கள் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவில் பல்வேறு புதிய தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டன. அவற்றில் குறிப்பிடத்தகுந்தது குறிப்பாக சோட்டா நாக்பூர் பீடபூமி கனிம வளத்தை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட தொழில்மயமாதல். குறிப்பாக ரூர்கேலா, பிலாய், துர்காப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் புதிய தொழிற்சாலைகள் உருவாக்குவதற்கும் இந்த 2வது 5 ஆண்டு திட்டத்தில் திட்டமிடப்பட்டது. அதை தொடர்ந்து பார்க்கும்போது நீர்மின் சக்தியோட மேம்படுத்துவதற்காகவும் இந்த 2வது 5 ஆண்டு திட்டம் அதனுடைய முக்கிய நோக்கமாக அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஆனாலும் கூட இந்த திட்டமானது தொழில் வளர்ச்சியில் எதிர்பார்த்த அளவு வெற்றிகள் கிடைக்கவில்லை என்பதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது முதல் 5 ஆண்டு திட்டம் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காகவும், 2வது 5 ஆண்டு திட்டம் 2ஆம் துறையான தொழில்துறையை மேம்படுத்துவதற்காகவும் கொண்டு வரப்பட்ட 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முதல் 5 ஆண்டு திட்ட காலம் 1951 முதல் 56 வரையிலும், 2வது 5 ஆண்டு திட்டம் 1956 முதல் 1961 வரையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த 5 ஆண்டு திட்டங்களானது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி தரவில்லை என்றாலும் கூட தொழில்துறையிலையும் வேளாண்மையிலையும் ஒரு சிறிய முன்னேற்றத்தை நாம் அறிய முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அடுத்தடுத்து இருந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது பல 5 ஆண்டு திட்டங்களை மேற்கொண்டு இந்திய பொருளாதாரமானது மேம்படுத்தப்பட்டு வந்து கொண்டே உள்ளது. இதை தொடர்ந்து நம்ம இதுக்கு அடுத்தபடியாக 3வது 5 ஆண்டு திட்ட காலத்தை பற்றியும், அந்த காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, வளர்ச்சி என்ன, இந்தியா எதிர்கொண்ட சவால்கள் என்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா? 3வது 5 ஆண்டு திட்ட காலம் என்ன என்பதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.